Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which country's leader recently unveiled a suicide drone அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்வீல்ட் அப்படின்னா திறந்து வச்சிருக்காது, இல்லை ரிலீஸ் பண்ணது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எந்த நாட்டின் தலைவர் சமீபத்தில் தற்கொலை ட்ரோனை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரியாவோட கிம் ஜாங் உன் அவர் தான். சரிங்களா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 17th Paralympic Games is being held in Paris. 17வது பாராலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்க ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குமோ அங்கதான் பாராலிம்பிக் போட்டிகளும் நடந்துகிட்டு இருக்கு. 33வது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது முடிஞ்சது. இப்போ 17வது பாராலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது பாரிஸ்ல தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது, இந்தியா ஹாஸ் ஒன் 31 Paralympic medals so far அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பாராலிம்பிக் போட்டிகளில் பார்த்தோம்னா இந்தியா 31 பதக்கங்களை வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். ஓகேங்களா? பாராலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் 31 மெடல்ஸ். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா டோக்கியோல 2021 நடந்த பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியா 19 பதக்கங்களை வின் பண்ணியிருக்கோம். 5 கோல்டு, 8 சில்வர், 6 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஒலிம்பிக்ல மட்டுமே 19 மெடல்ஸ் நம்ம வின் பண்ணியிருப்போம். பாராலிம்பிக்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்தியா 31 மெடல் வின் பண்ணியிருக்கு. இதே ஒலிம்பிக்ல பார்த்தோம்னா இந்தியா இது வரைக்கும் 41 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த வருஷம் இந்த பாராலிம்பிக் போட்டிகளில் பார்த்தோம்னா 84 இந்திய போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே முக்கியமான ஒரு பாயிண்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, who is appointed as the head of National Security Guard? தேசிய பாதுகாப்பு படையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவ்வளவு நாள் யார் இருந்தாங்க அப்படின்னா நளின் பிரபத் அப்படிங்கிறவர் இருந்தாரு. இதுக்கப்புறமா ஸ்ரீனிவாசன் இருக்க போறாங்க. அடுத்தது, who is appointed as the CFO of Apple? ஆப்பிள் நிறுவனத்துடைய CFO, சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் அல்லது ஃபினான்சியல் ஆஃபீஸர். சரிங்களா? அதாவது CFO அப்படின்னு சொல்றோம். ஸோ சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஆர்ஜின், இந்திய வம்சாவளியை சேர்ந்த கெவான் பாரக் அப்படிங்கிறவர். ஓகே, கெவான் பாரக் அப்படிங்கிறவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய பின்னணி இருக்கு, அதனால பார்க்குறோம். சரிங்களா? லாஸ்டா, the central government has ordered to resolve the public grievances in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுமக்கள் குறைகளை எவ்வளவு நாட்களுக்குள் தீர்க்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு கேட்டோம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி 30 நாள் இருந்துச்சு. இப்போ அதை 21 நாட்களை கம்மி பண்ணி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ 21 நாட்கள் அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.